நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், இந்த பூமியை அனுபவிக்கணும்னா கர்த்தரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறவரமாக அறிந்து கொண்டால் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களை புரிந்து கொண்டால் உலகத்தை புரிஞ்சுக்குவீங்க. உலகத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேதனையை தராது, சந்தோஷமாக இருப்பீங்க, கம்முன்னு இருப்பீங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட். அதனால தான் த ஆட்ரிபியூட் ஆஃப் காட், கர்த்தருடைய அந்த குணங்களை நான் சொல்ல போகிறேன். முதலாவது நம்ம ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம்னி பிரசன்ஸ். ஓம்னி பிரசன்ஸ்னால் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர். இப்போ ஒரு கேள்வி, இவ்வளோ அநியாயம் நடக்குது, அங்கே அக்கிரமம் நடக்குது, ஆண்டவரே ஏன் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சில பேர் ஏத்திஸ்டிக், கடவுளை நம்பாதவங்க கேள்வி கேட்குறாங்க. பெரியார் கூட கேட்டார் கேள்வி, கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களாடா, அப்போ அந்த கடவுள் இருந்தால் ஏன் இவ்வளோ பெரிய தீமை நடக்குது, அவனையும் போட்டால் அந்த கடவுளுக்கு கொல்லலை, எனக்கே கோவம் வருதுன்னா அந்த கடவுளுக்கு வரணும் இல்லை. பெரியார் தேவனை அறிந்து கொள்ளலை. நன்றாக புரிஞ்சுக்கணும், மனுஷனுடைய வாழ்நாள் என்றைக்குமே முடியும், அவன் சாவறதே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம், 3 முறை. அவன் கெட்டவனாகட்டும் நல்லவனாகட்டும் சாவ மாட்டான். மனுஷனுக்கு மரணம்லாம் கிடையாது, அவன் என்றைக்குமே உயிராக இருக்கிறவன். ஒன்று தேவனுக்கு விரோதமாக பூமியில் அக்கிரம அநியாயம் செஞ்சு மற்றவங்களுக்கு கெட்டது பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணால் நரகத்தில் உயிராக இருக்க போகிறான். அவன் நரகத்தில் உயிராக தீமையை அனுபவிக்க போகிறான். நீதிமான இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து அவருக்கு பிரியமாக இருக்கும் போதோ பரலோகத்தில் என்ன பண்ண போகிறான், அவன் நித்தியமாக தேவனோடு இருக்க போகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ மனுஷனுக்கு எது கிடையாது, மரணம் கிடையாது. அவன் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நீதிபதி, உலகத்தின் நீதிபதி, அதுக்கு தெரியாமல் தப்பு கணக்காக தப்பு தீர்ப்பு கொடுத்தாலும் பரம நீதிபதிக்கு முன்னாடி தப்ப முடியாது. அந்த நேரத்தில் அவனுடைய சீட்டை கிழி வராங்க அவர். அல்லேலூயா. அதனால தான் ஸ்காலர்கள் சொல்கிறதுன்னா, எடுத்ததும் ஆண்டவர் பழி தீர்த்துருவான்னு நினைக்காத, அவன் சாக மாட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, என்றைக்கு இருந்தாலும் அவன் நியாய தீர்ப்பில் நிற்கணும். ஏன்னா உலகம் முடியறதில்ல சார், அவன் வாழ்க்கை முடியறதில்லை. இங்கே செத்து போனால் வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இல்லை, கர்த்தர் அவனை எழுப்புவார். எந்த மாம்சத்துக்கு விரோதமாக நீ அயோக்கியத்தனம் பண்ணியோ அதை கர்த்தர் கட்டாயம் உன்னை தோல் உருகி வர அந்த நாளில். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த காலத்தில் மட்டும் காரியத்தை நீ என்ன பண்ணாத, நினச்சி வேதனைப்படாத, அல்லேலூயா, மறுமையை நோக்கி பாருன்றார். இக்காலத்தின் பாடுகளை மட்டும் நீ பார்த்துட்டு இருக்காத, இனி வரப்போகும் மகிமைக்கு எவ்வித வேணும் அது ஒப்பிட தக்கவைகள் அல்ல. அடுத்தது நம்முடைய தேவன் யாருன்னா படைத்தவர். சொல்லுங்க பார்க்கலாம். இது கட் பண்ணி இப்போ 1000 800 நான் கட் பண்ணி இது வச்சேன்னா என்ன ஆகுது, வளருது. சயின்டிஸ்ட்டுங்கோ இது கட் பண்ணி வச்சு இதில் வளர்க்க வைக்குவாங்க. இதுலேயே வாழைப்பழத்தை கூட வளர வைக்கலாம். வாழைப்பழத்தை வளர்க்கணும்னா அந்த கொலையை என்ன பண்ணணும், அந்த செடியை சின்னதாக கட் பண்ணி ஒட்ட வச்சு வளர வச்சா ஒரே மரத்தில் இதுவும் வரும், ஒரே மரத்தில் இதுவும் வரும். ஓகே, சயின்ஸ். ஐயோ உலகத்தில் பயங்கரம், நீ பயங்கரமான காரியத்தை பண்ணுற. எல்லாம் சயின்டிஸ்ட் கை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோ மூளை, தட்டுங்க பரவாயில்ல. இப்போ வா சயின்ஸ், வா 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 நீ ராஜா, இதை வச்சியே இதை அட்டாச் பண்ணியே இத்தை கொஞ்சம் உண்டாக்க பார்க்கலாம். இத்தை செய் முடியுமா? முடியாது. அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் என்னன்னா படைச்சவர் அவர். அல்லேலூயா. நீ சயின்சிஸ்ட் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் என்ன படைச்சாரோ அதை வச்சு தான் நீ படைச்சி நீ அவரே இல்லைன்ற. அதுதான் ஆண்டவர் இல்லைன்னு பெரிய ஒரு அறிஞன் சொல்லிட்டு இருந்தானா. அப்போ தேவன் இருக்கிறார் என்று பெரிய ஸ்காலர் அவரோடு கூட என்ன பண்ணியிருக்காரு, போராடினுக்கிறாரு. அப்போ கடவுள் என்பது இல்லை, அந்த புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்கிறது கோட் பண்ணி காட்டினாராம். அதுக்கப்புறம் இவர் கேட்டார், ஆண்டவர் பிள்ளை, அது எந்த புத்தகம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்போ தான் இவர் சொன்னார், அந்த புத்தகத்து பேர் அந்த புத்தகம், ஐ ஃபர்கட், மை காட்னாராம். யாரு? ஆண்டவரே இல்லைன்றவர். அப்போ தான் சொன்னாராம், ஆண்டவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உனக்கு ஆண்டவர் தேவைப்பாரு. 3வது, தேவன் என்றைக்குமே மாற மாட்டார். சொல்லுங்க. சில சமயத்தில் இங்கே ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் நினைவு பட்டணத்துக்கு நீ சொல்லிட்டு மாறிட்டீங்களான்னா ஆண்டவர் மாறல. அது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தையும் தம்முடைய பர்ஃபெக்ஷனையும் தம்முடைய ஹோலினஸையும் தம்முடைய ப்ராமிஸ் வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய டிசிஷனை ஆண்டவர் மாற்ற மாட்டார். ஆனால் நினைவு பட்டணம் பாவம் செய்யும் போது ஏன் கர்த்தர் அழிக்க வந்தவங்களை அழிக்காமல் போனார்னா, அவர் தகப்பனாக எடுக்கிற கம்பேஷனையும் அவருடைய அந்த மாறாத அன்சேஞ்சபிலிட்டியும் என்ன பண்ண முடியாது, ஒன்றுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. அல்லேலூயா. இப்போ என் பிள்ளைக்கு சொல்கிறேன், டே இதை செய்யலைன்னா தோலை உரிச்சிருவேன்றேன். திடீர்னு செய்யாத போயிட்டான், டாடி செய்யாத போயிட்டேன், சாரி பண்ணிக்க டாடினா தோலை போய் உரிச்சுன்னு இருப்பேனா? வாமா நீயும் நானும் உரிக்கலாம், நானும் பாஸ்டமாவும் இல்லை. உடனே என் பிள்ளையை இறக்கப்பட்டு மன்னிப்பனா இல்லையா? அவர் கடவுள் மட்டும் இல்லை, அவர் என் தகப்பன். அல்லேலூயா. அதனால் அது கம்பேஷன் ஸ்டில் ஆண்டவர் என்றைக்குமே மாற மாட்டார். அதுதான் வேதம் சொல்லுது, நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? அவருடைய பர்ஃபெக்ஷன் மாறாது.
அவர் திட்டங்கள் மாறாது, அவருடைய சித்தங்கள் மாறாது, அவருடைய வார்த்தை வெறுமையா போய் வெறுமையா திரும்பாது, சொன்னதை செய்யும், செய்து முடிக்கும். ஆமேன். ஆகவே தேவன் யார்? மாறாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ அடுத்தது நம்ம போகலாம். நம்ம ஆண்டவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு மாம்சம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க காட் இஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் பைபிள் அது ஒத்துக்கிறது இல்லை. நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் மாம்சமால எப்படி இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் பெரிய மிஸ்ட்ரி. வேதம் சொல்லுது, யோவான் 4:24 படிங்க பார்க்கலாம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆவியா இருக்கிறாராம். அவருக்கு மாம்சம் இல்லை, அவர் ஒரு மெட்டீரியல் இல்லை, அவர் ஒரு எனர்ஜி இல்லை, அவர் ஆவியா இருக்கிறார். அதனால தான் நமக்கு ஆவியான தேவனுக்கு சுரூபம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஏன் நம்ம ஸ்டாச்சு வைக்கிறதில்ல? ஏன் ஒரு வால் போஸ்ட் நம்ம ஒட்டுறதில்ல? ஏன் ஆண்டவர் இப்படித்தான் இருப்பான்னு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அது நம்ம வணங்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஏசு சாமியை சிலையாக செஞ்சு நம்ம என்ன பண்ணுறதில்ல, வைக்கிறதில்ல. நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அடுத்தது, தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் யாரும் கண்டதில்லை. ஒருவேளை சாது ஐயா பார்த்துக்கலாம், அவர் தான் அப்பப்போ பரலோகத்துக்கு போயிட்டு வராரு. இன்னொரு ஐயா அப்பப்போ நரகத்துக்கு போயிட்டு வராரு. ஒருத்தர் பரலோகத்திலே இருந்துறாரு, ஒருத்தர் நரகத்திலே இருந்துறாரு. ஆனால் பைபிள் யோவான் சொல்றாரு, தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆமா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென். தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் யாரும் என்ன பண்ணதில்லை, கண்டது கிடையாது, பார்க்க முடியாது. அவரை சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர் ஆவியான தெய்வம். நன்றாக புரிஞ்சுக்கணும், நம்ம கண்ணால தேவனை பார்க்க முடியாது, அவ்வளவு மகிமையானவர். அல்லேலூயா. ஒரு இமயமலை நான் பார்த்துட்டேன்னா இவ்வளோ தானே இமயமலைன்னு ஆகிடும். ஒரு தாஜ்மஹால் தாஜ்மஹால் பார்த்துட்டேன்னா இவ்வளோ தான் ஆகிடும். ஏதோ ஒரு அதிசயமான ஒரு காரியங்கள், ஒரு ஃபால்ஸை போய் பார்க்க போகிறேன், பார்க்காதவரெலாம் எனக்கு பார்க்கணும், பார்த்த பிறகு இவ்வளோ தான் நான் ஆகிடும். ஆனால் தேவனை அப்படி நீ பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறவர். ஒரு எறும்பை தூக்கின்னு என்ன பார்க்கணுன்னா எறும்பால் பார்க்க முடியுமா? எப்படி பார்க்கும்? எங்கே பார்க்கும்? இப்படி இப்படி காட்டுறேன், எங்கே பார்க்கும்? ஏதோ ஒரு பாயிண்ட்டை தான் பார்க்குமே தவிர என் உருவத்தை அதால் பார்க்க முடியாது. அப்போ மனுஷனால் தெய்வத்தை காண முடியாது. அதுதான் ஆண்டவருடைய இன்விசிபிலிட்டி. அவரை ஒரு நாளும் ஒரு காலம் யாரும் பார்க்க முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் படைத்தவர், அவர் எல்லா இடத்துல நிரம்பி இருக்கிறார், ஒருவரும் அவரை காண முடியாது. அடுத்தது, God is love. கர்த்தர் நல்லவர் மட்டும் இல்லை, கர்த்தர் அன்புள்ளவர். நீங்கள் அன்புன்னு போதோ எனக்கு ஒன்றும் புரியல. சில சமயத்தில் அனாலஜி வேணும். உண்மையான ஒரு அன்பு எனக்கு தெரிஞ்சு யாருடைய அன்புனா அப்பா அம்மா அன்பு தான். சில சமயத்தில் அந்த தகப்பன்களே நம்மளை காலை வாரிடுவாங்க. ஆனால் பரலோக தகப்பன் எப்பவுமே நமக்கு நன்மை செய்வார். அவர் ஐசியூ வாட்டில் ஆபத்தில் இருக்கும்போது கூட இந்த தகப்பன் உள்ள உதவி செய்வார். அதனால தான் அவர் பரம டாக்டர். தாயம் தகப்பனம் தள்ளி நம்மை சபித்தாலும் இந்த தேவன் நம்மை சேர்த்துக் கொள்வார். அவர் அன்புள்ளவர். கர்த்தரை தெரிஞ்சுக்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, அவருக்கு விரோதமாக நீ எவ்வளோ பாவம் செஞ்சு தூரமாக போயிட்டோம், ஆண்டவர் நோக்கி ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன், நம்ம மன்னிங்க சாமி, நீ தலை குனிஞ்சு உக்காரும் போதுவே படையெடுத்து இறங்கி உன்னை அள்ளி அணைச்சி என் பிள்ளையே அழாதன்னு சொல்லிடணும். அந்த மார்பில் அணைக்கும் போது உன் பாவம் போயிட்டு இருக்கும். அவ்வளவு நல்லவர், அல்லேலூயா, அன்புள்ளவர். அவர் அன்பை நம்ம பார்க்கணும்னா கல்வாரி சிலுவையில் நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, அவமானப்பட வேண்டிய இடத்துல அவர் எல்லாத்தையும் செஞ்சார். பாருங்க, அடி நான் வாங்கிடுவேன், ஆனால் நான் பண்ண குற்றத்தை எக்ஸ்போஸ் பண்ணி அதை வெளிப்படுத்தி அதுக்கு என் பேரை கெடுக்கணும்னா எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவ்வளவு என்னுடைய எல்லா அவமானத்தையும் இயேசு எனக்காக சுமந்தார். எனக்காக அவர் அவமானத்தின் சின்னமாக மாறிட்டார். அந்த அன்பை எதை வச்சு நான் சொல்ல முடியும்? அதனால தான் God is love. 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாவே இருக்கிறாராம்.